ஆனாலும் இந்த குரூப் மற்ற பாடங்களை வச்சு உனக்கு வழங்கப்பட்டது. இதை படித்து உனக்கு மருத்துவத்துறையின் மீது நாட்டம் இருக்குதா? வேற என்ன பண்ண போற? கால் விட்டுவோம். நாலேஜ் வாடா, கிரேட் இன்ஜினியராகவ வெளிநாட்டுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான பணங்களை பெற்று ஆனந்தம் அடைவாய். வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தார. வேற என்ன வேணும்? அந்த தொழிலுக்கு லாபம் கிடைக்கும். வீட்டுக்குள்ள ஒரு அம்பாள் தெய்வம் வரும். அதை பிடித்துக்கொள், என்னையும் நடத்திக்கொள். சென்று வருங்க. போட்டா வாங்கிக்காங்க போங்க. எஸ், கர்மசாமிக்கு பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாருப்பா? மகனின் வாழ்வை பற்றி காட்டுவது. வாங்க, ஏன் அதிரோடி தானே எனக்கா? அது யாருக்கா? சரி, என்ன வேணும் பையனுக்கு? பையன் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பொருந்தாமல் நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் மனத்து இப்போதைக்கு மாறாது. புரியுதா? 6 மாதங்களுக்கு அவனை பற்றி கண்டுக்கிடாமல் விடுங்கோ. அதுக்கிடையில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் பற்றி உங்களுக்கு ஒரு கவலை இருக்கா? எந்த பாதகமும் ஏற்படாது. கொஞ்சம் கடன்களும் உங்கள் பணமும் கொஞ்சம் பரத்தி விட்டுருக்கு. அதை வெற்றியாக்கி உங்களை ஜெயிச்சு தந்துடுறேன். பையனை வச்சு நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை. கருப்பசாமி எல்லாம் தாரேன், சந்தோஷமா இரு. யாரையும் நம்பாத, என்னையை பிடிச்சிக்கா. வெற்றி விட்டு ஓடு. தூக்க வராத குழப்பம் இருக்கா? அது அத்தனையும் இன்றோடு நீங்க சென்று அமைதியா இருங்க. ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கிட்டாரு. பக்கத்துல வர அடுத்து பேசுவாங்க. கருதாமிக்கு கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. திருமணம் மதுரையில் என்ன தம்பி? கொச்சடையாவது ஒரு சாமியே உண்டு விடா. உண்டுலா? கொச்சடை அப்பன் ஒரு சாமி. உன் இதயத்தை பார்த்தேன். சில காலங்களில் சில பேர்களுக்கு இடம் கொடுத்து இப்ப எப்படி ஆயிடுது. உண்மையா? அது சில ஏமாற்றமும் மனவர்த்தமும் வாழ்க்கையில் நடந்துருச்சு. கால் வந்துவா, எல்லாத்தையும் கடன் கொடுக்கலாம், இதயத்தை கொடுக்கலாமப்பா. இதுதானே அதனால இப்போ உனக்கு திருமணத்தை செம்மையா நடத்தி தரணுமா? கடன் தீர 6 மாதங்கள் ஆகும். அதற்கிடையில் நல்ல வாழ்க்கையை பற்றி அறிகுறிகளும் தெளிவும் கிடைக்கும். இதை தேடி நடப்போம். கர்மசாமிக்கு நமது வந்து கரை கொண்டு போக எவரு வந்து வாழ்ந்திருக்கு வாழ்வினே. நம் நாடு எங்கே, நம் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு பூஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கமும் எங்கே? உழைச்சது, சேர்த்தது, வச்சது ஒண்ணுமே இல்லை. இப்படி உள்ள நிலைமையில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கு. அழிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், ஆக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். உனக்கு பிறந்த பிள்ளை நிம்மதியும் அழிச்சிடுது, செல்வத்தையும் அழிச்சிடுது, இருக்கிற தொழிலையும் தடை போட்டு விட்டுருது. இதுதான் நிலைமை. இந்த நிலையிலும் உங்களை வெற்றி ஆக்கி காப்பாற்றுதான் போதும்ல. கால் வைப்பாங்க. பின்னால அமைதியா இருங்க. முன்னால பேசலாமா? அதெல்லாம் உனக்கு மாறியாச்சு. பக்கத்துல வா, பக்கத்துல வா. கண்ணை மூடிட்டு என்னைய மட்டும் இல்லை, இந்த விரல பிடி சக்குன்னு கடவுள் போய் விட என்னைய விட்டு நினைச்சுக்காரி. நல்ல ஆழமா நினை.
இன்னையிலிருந்து வலி வேதனை தீரும், ஒரு கைகால் நரம்பியல் ஏங்கும் என்று பார்ப்போம். சாமி 3 தடவை கூப்பிடு, போய் நீர் தாப்பா. போயிட்டு வரலாம். செல்வம் கிடைக்கும், மன நிம்மதியும், உன் மகனார எந்த ஆபத்தும் அவமானம் இல்லாம காப்பாற்ற. கருதானிக்கு கருதானிக்கு என் பிள்ளைகள குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு கிடக்க ராஜா, அது எப்போ ஒண்ணு சேரும் ஐயா கருதானி? எங்க மதுரையில எந்த இடம்? ஓத்தரி 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 காலன்ட்டு வரலாம். ஏ புது அழகு ஏ அழகு ஹரிராமா ஸ்ரீராமா ராமா. ஸ்ரீராமர் வராது, கோயில் இருக்கா? ஸ்ரீராமர் கோவில் இருக்கா அந்த பக்கத்துல? விடவரா இருக்கியப்பா, காலம் இருக்குவா. அமைதி அமைதி அமைதி. உன் பிள்ளை குட்டிகளை உடஞ்ச தூச்சா போமாப்பா. கண்ண மூடு. வந்து சேர்ந்த உடனே எல்லாரும் குடும்பத்தோட என்னைய வந்து பாருங்க. இந்த மாதத்திலே உனக்கு விடை கிடைச்சாச்சு, சந்தோஷம். வேண்டா கருதானிக்கு கல்யாணம் வர பேசி தடையாயிடுது. அப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் வர பேசி தடையாகி விட்டன. யாருக்கு? பையனுக்கு. எந்த ஊரு? திருமங்கலம். ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரி சூலி நீங்காத பொட்டுடைய பாப்பா. ஆய் பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வர யாருப்பா? காளியாத்தா இருக்கா? காலு சமயபுரத்தாடே சாமிராணி வாசகியே, உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாருமம்மா. வரா பெரிய வம்பு வழக்கு பேசக்கூடியவன் உன் மகன். தேவையில்லாத வார்த்தைகளால மற்றவங்கள்ட்ட கெட்ட பேரை வாங்கி கல்யாண சமயத்துல அவனை பத்தி இவன் நல்லவே இல்லை, வெறும் வீணாக பைய அப்படி கெட்ட பேரை உருவாக்கி கல்யாண கட் கால் குடும்ப கட்டுப்பாடு மாதிரி வரலாம். உன் பையனுக்கு ஸ்திரீ வசியத்தை உருவாக்கி கல்யாணத்தை 6 மாதத்துக்குள்ள நடத்தி வச்சிருந்தப்பா. வெற்றி என்ன தீர்த்தம்னா கருதாமிக்கு நான் ஒரு பெரிய லோனு கடத்துல மாட்டிட்டேன், என்னை காப்பாத்தி கொடுங்க ஐயான்னு கேட்டு வந்தவங்க. என்னப்பா கடன்? எங்கடா மாட்டிருக்க தம்பி? கடன் போட்டிருக்கியா? எத்தனை கோடி? கால் கத்திப்போர் வேப்பிலைய காரியமும் மருந்தாம், நீட்டிப்போர் வேப்பிலைய இவரின் அருமருந்தாம், வேப்பிலையின் உள்ளிருக்கும் வித்தைதனை யாரறிவார், என்னாத்தாள் மனமிறங்கு. அவட உன் வீட்டுக்குள்ள அம்மன் மாரியம்மா வராடா, என்ன
உன் துணைவி என்ன செய்தாப்பா? அவங்களுக்கு மாரியாத்தாங்க நம்ம பிரிய இருக்க போறேன். மாரியம்மன் மேல குற்றம். உன் வீட்டு வாசலுக்கு வாரா பெட்டியோட. அதனால வெளியில இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு வெற்றி பூக்களால் அபிஷேகம் பண்ணி சக்கரம் ஒரு கும்பிட்டு உன்னுடைய கடனை ஏமாத்துறவன் வழக்கிற ஏற்கனவே ஒரு வழக்கு அவன் மேல இருக்கு. அவனை பிடிபட்டு வெளியே வர சொல்லி உன் படத்தை வாங்கி தந்தா போதுமா? கால் வைப்பான். உன் பணம் கிடைக்கும், வாங்கி தாரேன். என்னடா பீரோல்ல 2வது அடுக்கு அறைக்குள்ள ஒரு நோட்டோட சேர்த்துருக்கு. கருதாமிக்கு நீதிமன்றம் போயாச்சா? போகக்கூடிய நிலைமை இருக்குன்னு உத்தரவுல இருக்கும். போகாம தடுத்து பேச்சுவார்த்தையில பிரச்சனை தான் வாங்கி தந்தா போதுமா? கால் எடுத்து என்னப்பா, ஒரு பையனுக்கு குழந்தை பிறக்கும், பொம்பளை காலி அடுத்து இன்றைய உத்தரவு கோயம்புத்தூர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போதாத ஒரு கால சூழ்நிலையில இந்த வழக்கை நீ தண்டிக்க வேண்டிய நிலைமை ஒண்ணு. கொஞ்சம் அசந்து இருந்தா உன் உடலுக்கு பெரிய பாதிப்பே நடந்தது. அதனால அந்த நிலையில இருந்து காப்பாற்றி இந்த வழக்கை வெற்றியாகிட்டாரு. வேற தொழில் செய்வா என்ன பண்ணி தரணும்? டிஸ்கன்டினியூ ஆயிருக்கு. அதை நீக்கி வெற்றியாகிட்டார இன்கிரிமெண்ட் வாங்கிக்கோமா. பேசாம இருங்க. நல்லா இருக்கா? கொஞ்சம் அமைதியா இருக்கா? நான் எதுக்கு போயிருவேன்? ஒரு அமைதி வேண்டாமா? கொஞ்சமா நினைச்சு பாருங்க. பாருங்க ஏக்கா, நீ கூட 2 நாடி இருக்கா? இவ்வளவு பொறுப்பு தான் எனக்கு வேணும். கருதாமிக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் திடீரென்று தடைப்பட்டு மன வருத்தத்துக்குரியதாகி பண நஷ்டங்கள் ஆயிருக்கு. என்ன தொழில்? சட்டம் ஒரு இருட்டலே அண்ணா சொன்னார். பேரறிஞர் அண்ணா சொன்னார். சட்டத்தை பத்தி பேசுறோம். நீ டூர் கொண்டு போறதுல சட்டப்படி உனக்கு இடைஞ்சல் உண்மையா? அதுல ஒரு வழக்கே பதிவு செய்யக்கூடிய நிலைமையும் உண்டு. ஆனால் இப்பொழுதுக்கு அந்த தடைகள் இருந்து விடுதலை ஆக்கி உனக்கு இந்த தொழிலை நடத்தி தரணும். லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்க கால காதி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி அரைஞ்சிருப்பான். காசிக்கு கூட்டு போயிடா. அதுக்கெல்லாம் பிளான போட்டுக்கா. தொழில வெட்டியாகிட்டார, தடை இல்லாம நடத்திட்டார, பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்யும். ஒரு கேள்வி கேட்டா பௌர்ணமிக்கு போராடி என்னை வந்து பார்ப்பான். கருதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். இது யாரு? நிக்கிறேன். கால் வைப்பாங்க. உட்காரலாம்.
பிள்ளையின் காரணத்தினால் உங்கள் 2 பேருக்குமே அடிக்கடி வாக்குவாதமும் பிரச்சனையில் நடந்து கொண்டே இருக்கும். பக்கத்துல வா. போதாத காலத்தால் மாந்திரிகத்தில் மனது வைத்து உன் மகன் ஒரு பொம்பளையாலே மயக்கப்பட்டான். அதுதான் உண்மை. இடைப்பட்ட காலத்தில் தொப்புள் பக்கத்துல வலது பக்கத்துல வலி வேதனையும் வந்து துணியாக துணித்தார். காலத்துவார் காதலே இல்லையே உலகினேன் சாதல் ஒன்றே தெய்வீகமே கனவோ நினைவோ காலம் நீராகுமோ கவலையின் நிலை மாறுமோ. அவன் காதல் பண்ணிட்டான். நல்ல அனுபவமும் புத்தியும் உள்ள ஒரு பொருளிட்ட மாட்டிக்கிட்டான். நல்லதுடா, அதான் அனுபவம் உள்ளவன் நான் நாகரிகமா சொல்லி நீ விளக்கமா இருந்துச்சு. அவனை எப்படியாவது அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்துருவான். இன்னொரு 2 மாதம் ட்ரைனிங் எடுத்து வருவான். கால் விட்டுவான். உட்கார். மந்திரவதியம் பண்ணியும் மதியம் மயக்கி இருக்காங்கடா. நல்ல உழைச்சி கொடுக்காம நல்லா இருக்காம சொல்லி அடக்கிட்டாங்கடா. இடையில இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து அவளை காப்பாத்தி இருக்காண்டா. புரியுதா? அவன் மனதை மாத்தி தெளிவு முடிதான காலையில என்னை பார்த்து போங்க. வா 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 போல பார்த்துவோம். அதே கோயம்புத்தூர் ஒரு தாய் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறார். ஒரு சைடு விடுங்க வலிய. சமமா நிக்காதீங்க. டேய் தம்பி வலி விடுடா. ஒரு பக்கமா விடுங்க. யார் அந்த பையன்? சேனை எடுத்து தம்பி மூன்று தமிழ் மாலை சிந்தும் பைரவியில் முருகாதான் உனக்கு தர வேண்டும். சிந்தை தன்னில் மயங்கி செந்தூர் வேறவரை சிரித்து கொண்டு நீ வர வேண்டும். முருகப்பெருமான் வார அடிக்கடி கும்பிடுகிறோம். என்ன வேண்டும் உங்களுக்கு? போ. நீ யாருப்பா? கண்ண மூடி தியானம் பண்ணிடாங்க. கால் எடுத்து வரலாம். நீங்க 2 நீங்க பாடலிலே உனக்கு பறிவுடன் ஒரு வீடு. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். எதிர்பாராத கடன்களும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு. புரியுதா? இதனால உங்கள் உடல்நிலையை பற்றி உங்களுக்கே ஒரு சந்தேகமான ஆராய்ச்சியும் தோன்றி இருக்கு உள்ளத்துல. அது தவறாது. அப்படி ஒரு பாதிப்போ பிரச்சனைகளோ உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நிறைந்த வருமானத்தையும் தெளிவையும் தாரேன். வேற என்ன வேண்டும்? பாக்குறவா நீ கேட்கலாம். ஆனா கேட்கறதுக்கு உனக்கு ரைட் கிடையாது. என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். உண்மை இல்லையடா? என்னடா வேணும்? வேற என்ன வேணும்? பெற்றோர்களோடு இணைந்து நல்லா வாழ தெரியுமா உனக்கு? உன் மனைவி அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களா? யாருமா? அப்படி
மகிழ்ச்சியோடு இருப்பாய். 2 குழந்தைகளை பெறுவாய். முதல் பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான். அவருக்கு வெற்றிவேல் முருகா என்று பெயர் வைப்பார். செம்மையாக என் மகளே சிந்தை உயர்வாய். வாழ்க்கை உனக்கு என்னடா வேணும்? பாஸ் ஆயிடுவான். அவனை எல்லாம் படிக்க வச்சு நம்ம இந்தியாவிலேயே ஒரு நல்ல கோச்சிங் வாங்கி கொடுக்குறேன். நீங்க எல்லாம் நிறைய கடன்பட்டு மன வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூட நிம்மதியா தூங்காம இருக்கிறது உண்மையா இல்லையா? புதிய உழைப்புகளை கூட உருவாக்கி வருமானத்தை பெற முடியுமான்னு தாகம் உனக்கு தாங்க முடியல. ஆனா கடவுள் கொடுக்கலையே உனக்கு அதிர்ஷ்டம். கர்மதாமிக்கு இப்ப மாற வேண்டாம். கை மாத்தவன பொண்ணு பௌர்ணமிக்கு வாங்க. சரக்கூட வாடா. கர்மதாமிக்கு நான் ஒரு வழக்கறிஞரை பார்த்து என் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. யாருப்பா? யாருக்கு முடிவு எடுக்க போற? வாழ்க்கைக்கு வக்கீல பார்த்து முடிவு எடுக்க போறியா? நீ எடுக்க போறியா? நீ எடுக்க போறியா? வாங்க. வாழ்க்கை என்ன வாழ்க்கை இருக்கு? என்ன என்ன பிரச்சனை? யாரு அடுதா விஷயம் நடக்காது. வக்கீல பாக்கணும்னே இருக்கு. வக்கீல பார்த்து முடிக்கணும்னு சொல்லி அது எதுக்கு? அந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு முடிவு தெரியணும்ல. சும்மா யாரோ தானே உள்ளது இருக்க கூடாது. இருக்காரு 60 நாளா இதை பார்த்து இருக்க மாட்டாங்க. உன் பண நகைகளை நான் நீதியோட வாங்கித்தாரேன். இந்த அப்படி உன் எண்ணங்கள் நிறைவேறும். ஜெயிச்சுக்கலாம். 3 மாதம் டைம். இந்த பணம் கர்மசாமிக்கு ஒரு பக்கத்து வாதம் நரம்பியல் சொந்தமா பாதிக்கப்பட்டது யாருக்கு? அந்த சைடு யாராவது இருக்கு? உங்களை இருக்கானா? யாரும் நான் உங்களை விட்டு அவங்க கூட பிறந்தவங்கள கொண்டு வர முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரே கேள்விக்கு எல்லாரும் வந்திருந்தால் என்னை பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விக்கு வந்திருந்தால் அந்த கேள்வியை சொல்லும்போது மட்டுமே வர வேண்டும். நீதியா தானே? வாங்க பக்கத்துல பொங்குமணி திருநாட்டில் மாகாளியம்மன் கோயில் எங்க இருக்கா? இருக்காங்களா? 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே சனி பகவானுடைய கோட்டத்தின் காரணத்தினால் உடல்நிலைகள் பாதிக்க ஆரம்பித்தது. இப்போதைக்கு உங்களுடைய சொத்துக்கள் தோதுமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்து கொண்டு இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியான நிம்மதி குறைவும், பொம்பளப்புற வாழ்க்கையில் பணம் நகை தோதுமான பாதிப்பும் நடந்து கொண்டிருக்கும். பையனுடைய வாழ்வுக்கு தெளிவான முடிவை மாசி சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்து திருமண கோலத்தை அனுபவித்துக் கொள்ளலாம். எந்த செய்வதையாலும் தடுக்க முடியாது. வெற்றி உண்டு. நல்லா பக்கத்துல வரணும். என் பக்கத்துல வந்தா கடன் தான் தீர்ந்தோம். மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா?
தம்பிகள் 5 பேர் அண்ணன் தம்பி 4 பேரும் போய் நரகத்துல இருப்பாங்க. முதல்ல பாண்டவர்கள் தர்மர் அப்படி என் தம்பிகள் இருக்கிறதான் எனக்கு சொத்துன்னு சொல்லி அவரை சோதரனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சோதனை நரகத்துக்கு போயிடுறார். போய் தம்பிகள் ஒருத்தர் சத்தம் கேட்கும் போது யார் சத்தம்? ரீமன். தர்மா நீ என் பக்கத்தில் வா, நீ வர வர எனக்கு நரக வேதனை தீர்கிறதப்பா அப்படின்னு சொன்னான். எங்கே என் தம்பி சத்தம் கேட்குது அவன் பக்கத்துல போனா அவன் பலியே தான். அர்ஜுனன் சொன்னான், தர்மா நீ வந்து விட்டாயா, என் மன துயர சுமைகளெல்லாம் இறங்கி விட்டதப்பான்னு கேட்டான். பக்கத்துல போனாங்க. இப்படி 4 பேருடைய துயரங்களையும் இறக்கி வைத்தான் தர்மன். அந்த மாதிரி இந்த இடத்துல நான் தர்மன், நீங்கள் என் தம்பிகள், என்னை நெருங்கிறது என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பீர்களப்பா. வாழ்க்கை ஒரு குழந்தை கிடைக்கும், பொம்பளை பிள்ளையா பிறக்கும். நான் முதல்ல அந்த சூட்டுவமா சொல்லிட்டேன், நீங்க அதை விருத்தி கேட்கணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், புரியுதா? அந்த பிள்ளைக்கு மகாலட்சுமி என்று பேர். அவ்வளவுதான் இன்னைக்கு கேள்வி. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்து இளைஞன் மாப்பிள்ளையே வந்திருக்காருங்க. மாப்பிள்ளை குறுக்கே மஞ்சள் டிஷர்ட் உன்னுடைய கிரக நிலைகளை எல்லாம் பார்த்தப்பா. இந்த ஜனவரிக்குள்ள உனக்கு பெண்ணை கொண்டு வந்து காட்டி உறுதிப்படுத்துவதை சார சிறந்ததற்கு உத்தரவாயிடுச்சு. அதை நடத்தி வெற்றியாகி இருந்தா போதும்னா வேற என்னடா வேணும்? இந்தா கல்யாணம் முடித்து முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்குண்டா. கல்யாணம் முடித்த 3வது மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். எனக்கு பிள்ளைக்கு கருப்பண்ணன் என்று பெயர். தகப்பனும் மகளும் வயாபுத்தூர் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்ன வேண்டும்? என்ன படிச்சிருக்கு? மனது பிள்ளையை நினைந்து உங்க அப்பாட்ட என்னமெல்லாம் சொல்லியிருக்க உன் கல்யாணத்தை பத்தி? சொல்லிருக்கியா? என்ன சொன்ன? எதிர்பார்ப்பு மட்டும் சொல்லியிருக்கேன். அவங்க அதுக்கு சரியாயிட்டாங்களா? காலம் உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி, ஊமைகள் கூறுடர்கள் அதிபாதி, கனகத்தில் வருவது தான் நீதி, மதிமயங்காதே மனம் கலங்காதே. நீ வேலை பார்க்கிற இடத்துல ஆன்லைன்லேயே உனக்கு வரதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலையும் தோற்றமும் கிடைக்கும். அது உனக்கு தெளிவானதாகவும் இருக்கும். புரியுதா? ஜனவரி மாதத்துக்கு டிசம்பர் 22ஆம் தேதியில இருந்தே உன்னை அறியாமலே ஆன்லைன்ல உன் கை போகும். வினைதான் செய்யும் நம்மள ஒண்ணும் செய்யாது. அதனால அதுல வரக்கூடிய மாப்பிள்ளை முருகப்பெருமானை போல அழகுடையவனாக இருப்பார், சீரும் சிறப்பாக இருப்பான், உன்னுடைய பேருந்த பணி செய்யக்கூடியவனாக இருப்பான், எதிர்காலத்தில் அமெரிக்காவில் குடிபுகுகின்ற ஆற்றல் மிகுந்தவனாக இருப்பான். எல்லாம் செய்யலாம். யாருக்கு உடனே கருதாமிக்கு கருதாமி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். யாருப்பா பணம் ஏமாந்தது? யாரு?
யாருக்குக்கா பணம் கொடுத்த? யாரு? கால் எடுத்து. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. ஒரு முறை காலம் திருப்பதிக்கு போயிருக்கியா? போகணும்னு பிளான் போட்டீங்களா? தொட்டு கும்பிட்டுவா, புரிய முடியாட்டும் பரவாயில்ல. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே. பணத்தை வேங்கிறவனுடைய மனத்தை பார்த்தேன். நீ வச்ச அன்பு பாசத்தை பயன்படுத்தி அதை அப்படி கையாளப்பட்டான். அடுத்து இந்த விஷயம் இருந்தால் பணம் நம்மகிட்ட நச்சரிக்கப்படும் என்று நினைத்து உள்ளத்தை மாற்றி அதுக்கு வேற யாரும் காரணமாக இருக்குமோ என்று நீ நினைத்து அதன வழியில் முயற்சி செய்து திருப்ப நினைத்தார். ஆடும் திரும்பவில்லை, பாடமும் திரும்பவில்லை. உண்மையாதானே? காலம் வரலாம். பணத்தை வாங்கித்தானே, நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. நாளைக்கு பார்த்து பேசு. தேனி விபதி உண்டு, வெற்றி பெறுங்கள். விபதி உண்டு, கிலோ கணக்கில் வச்சிருக்கிறேன். தகப்பன் மகள் வரலாம். அடுத்து வருமானத்துக்குரிய தொழில் சற்று தளர்வாக இருக்குன்னு கேட்டு வந்துருவாங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கணவனை மனம் திருப்பி வர வச்சுட்டா போதுமா? ஜெயிக்க வச்சுட்டா வரப்போகுது. அந்த ஒரு வாய்தாவை நீங்க தந்துதான் ஆகணும். பேச வைக்கிறேன். பக்கத்துல வா. அது மன அருள். கணவனுமா 20 நாள் கழித்து பார்க்கும்போது அதுக்கு கழிப்பு. இவருக்கு பிரஷர் சம்பந்தமான பாயிண்ட் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக சிந்திச்சு நரம்பியல் பாதிப்பு, பிக்ஸ் வந்த மாதிரி ஃபீலிங்ஸும் இருக்கும். எல்லாமே மாறிடும். தைரியம் ஒண்ணுமே கிடையாது. வீணா கலங்க வேண்டாம். ஆமாப்பா வராது. விபூதி வச்சாச்சு, தூங்கி போயிட்டோம். பாப்பா என்ன தொழில் பாது? நீ தானே இவர் இங்கு அந்த சைடு போங்க. உன் பையனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி.
அதனால கழிந்த ஓராண்டு காலமாகவே அவருடைய குணபோகங்கள்லாம் மாறி அதை தனிமணி வெற்றியாகிட்டார். உன் பிள்ளையுடைய கல்யாணம் இப்போது தலைக்குரிய நேரங்களாக இருக்கும். அவளே மனநிறைவாக உங்களுக்கு வாக்கு கொடுக்க மாட்டாள். அவள் உள்ளத்தில் அது ஒரு தடை நேரமாக நடக்கும். வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு தெளிவு கிடைக்கும். வெற்றி அடைந்து அரோகரா. சரி, நீ மலப்புறம் இவனை என்ன வேணுப்பா? ஏய் உன் முரு எடுத்து கண்டென்ட் கடை வச்சுதான் எந்த குறையில்லாம நடந்துட்டாங்க. செய்வ கோளாறுகள் நடந்திருக்கு. அதுல வந்து நீக்கி வெற்றி ஆகிட்டாங்க. கருதாமிக்கு அரோகரா. பெங்களூர் அந்த சைடு போடலாம். அந்த சைடு போடலாம். அங்கே போடுங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ஏற்கனவே பெங்களூர் கணவன் மனைவி அந்த சைடு போடுங்க. ஏற்கனவே நிற்கிறாங்க. நீங்க போதுமா? உடல் நோயால் பாதிக்கப்பட்ட மனவேதனை அடைந்த குடும்பம் இப்போதைக்கு ஒரு பிள்ளையால மரபுவாக உள்ளத்திலே தோன்றியிருக்கிறது. அதை சீராக்கி வெற்றியாக்கி நீதிமன்றத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்தா போதுமா? காலம் அதான் வா மகனை ஜெயிச்சுட்டார. நாளைக்கு என்னை பார்த்துட்டு போ. வா. அடுத்து சொல்றது நல்லா கவனிச்சு வரணும். சும்மா வந்தோட பாதிக்கக்கூடாது. பெங்களூரை சார்ந்தவர், மலையாளம் பேசுவார். தன்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறது, அவர்களுக்கு தொழிலும் வேணும், குழந்தையும் வேணும்னு கேட்டு வந்தவர். அடுத்து பெங்களூர்ல நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருக்கும். முருக வடிவுன்னு பேர் வைத்தார். முருக வடிவு பேர் வைத்தார். 6 மாதத்துல உங்க மகளுக்கு வேலை திருப்பமாக கொடுக்கப்படுகிறது. வெற்றி உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு இருக்கும் இடம் ஒண்ணு, வாடும் இடம் ஒண்ணு. பயந்து போயிருக்கியா? உள்ள சொல்ல அவங்க என்னடா ரொம்ப இருக்கியா? என்னடா வேணும் உனக்கு? பொறுமையாக வெற்றியாக்கி தர இறந்தவருடைய ஒத்துழைப்பால அதை ரிஜெக்ட் பண்ண. இப்போதைக்கு பக்கத்துல வரணும் பேசுவாங்க.